சிஎஸ்கேக்கு இதுதான் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங்னாலாம் இருக்க முடியும். ஏன் இதை விட ஸ்ட்ராங்காக உருவாக்க முடியுமா எனக்கு தெரியல. ஸோ இந்த வெளியில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் ஆன் ஃபார் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இதோட போனால் பயங்கர ஸ்ட்ராங்காக தெரியும். அப்புறம் வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் பக்காவாக இருக்கும், யாராவது பேக்கப் பிளேயர் அதையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன தலா எம்எஸ்டி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஆடலாம் நம்ம டீம் ஃபினிஷிங்கே கிடையாது. கடைசி 2 ஓவர் 30 ரன் நான் தைரியமாக உட்காந்துருக்கும்டா. அவர் ஆடுனா அவ்வளோ நல்லா மனசே விட்டுருவோம்டா மேட்ச் போச்சுன்ட்டு. உண்மையா சொல்றேன், எம்எஸ்டி ஆடினாருனாக்கா கடைசி 2 ஓவருக்கு 35 ரன்னாலும் நான் கான்ஃபிடண்டா உட்காந்துருப்பேன் தலைவன் இருக்கான்ட்டு. எனிவே அவர் இப்படிதான் அந்த டீமை விட்டு போய் தான் ஆகணும். நம்ம மனசை தேத்திட்டு பழக ஆரம்பிச்சுக்கணும். சரி ஓகேங்க, ஃபிளேங் ஆன் போயிடலாமா? ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங்லேயே பக்காவான ஓப்பனில் அடிச்சு தூள் கிளப்பலான்னு நினைக்கிறேன். கூட எப்பயுமே சஞ்சு சாம்சன் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்புறம் நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த ஸ்பாட் தான் பக்காவான ஸ்பாட். ஏன்னா ஓப்பனிங் அவருக்கு அந்த ஸ்விங்கி ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஸ்விங் போட்டாருமா அவர் அவுட் ஆயிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாட் 1 ஸ்பாட்டு பக்காவான ஸ்பாட். டீமுக்குமே அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்பர் 4 சிவன் துபே சிக்ஸர் மணி. இந்த டைமாவது சிக்ஸர் அடிடா ஸ்பின்னர்ஸை பார்த்தாவது அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் நம்பர் 6 டெவால் பிரேவிஸ். தலைவன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க ஃபார்ம்ல இல்லைன்ட்டு. அந்த டீம் அவருக்கான கிளியர் ரோல் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் சிஎஸ்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா இனிஷியலாக ஸ்விங் இருக்காது, தாராளமான ஒரு பேட்டிங் பிடியாது தருவாங்க. போட்டு போலந்து எடுத்து கையில் கொடுத்துருவாரு. லாஸ்ட் வருஷமே பார்த்துருப்பீங்க குஜராத்துக்கு அகேன்ஸ்டா. நம்பர் 6 இந்த இடத்துல தான் நான் ஒரு இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். வேற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 15 ஓவருக்கு மேலே 16 ஓவர் 17 ஓவர் ஆடிட்டாங்க. ஸோ அப்படின்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் நம்ம யூஸ் பண்ணாமல் இதை நம்ம பவுலிங்க்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு பேட்டிங் வச்சே போவோம். நம்பர் 6 நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சர்ஃப்ராஸ்கான ஆட வைப்பாங்க. ஈவன் நீங்கள் முன்னாடி கூட மாற்றி ஆட வைக்கலாம். செம்ம ஃபார்ம் வருது ஒரு சர்ஃப்ராஸ்கான. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நான் ஆட வைப்பேன். டெஃபனட்டா கார்த்திக் சர்மா இன்எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் இல்லாமல் நம்ம பேட்டிங்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சர்ஃப்ராஸ் கானுக்குள்ளே வந்தாங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் என்னப்பா தெரியும். அதுக்காகவே நான் மெயினாக ஆட வைப்பேன். அது மட்டும் கிடையாது, தலைவன் வேற மாதிரி நான் ஃபார்மில் இருக்கோம். இறக்கி விட்டா கிழிச்சு எடுத்துருவோம். இன்னொரு சான்ஸ் தாங்க ஒரு வெறியோட திட்டுருவோம். திடீர்னு பார்த்தா 10 கிலோ வீட்டை குறைக்கிறோம். என்னென்னமோ பண்ணுறியடா. ஸோ அதனால கண்டிப்பாக சர்ஃப்ராஸ்கான இடத்துல ஆடுவார். அப்புறம் நம்பர் 7 எம்எஸ்டி. எனக்கு தெரியல, இவர் ஆடியே ஆகணும். இவர் ஆடலன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் ஃபினிஷிங்ல எனக்கு அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்க. இவர் இல்லைனா டீம் ஃபினிஷிங் காணலாம். எனக்கு ஒன்றுமே தெரியலடா. எனக்கு தலைவா எப்படியா இந்த சீசனை ஆடு தலைவா, ஒன்னாலதான் தலைவா. நீ இருந்தால் மட்டும்தான் டீம் கப்பே அடிக்க முடியும். ஏன்னா அந்த கடைசி 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அதனால கண்டிப்பா எம்எஸ்டி நம்பர் 7 தேவை. நம்பர் 8 பிரசாந்த் வீர். இவர் நீங்க கண்டிப்பா சான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவர் ஆல்ரவுண்டர். அந்த 4 ஓவர் ஸ்பின்னு தேவை. அதுக்கப்புறம் அவரோட டீசன்ட் பேட்டிங் தேவை. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம் உட்கார வச்சிடாதீங்க. வேலை பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா இவர் நீங்க தான் பேக் பண்ணி அவர் கான்ஃபிடன்ட் தரணும். அப்போதான் அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பார். ஐபிஎல் மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜ்ல. எனக்கு தெரியும் இந்த ஐபிஎல் ஆக்சுவலே நம்ம உருப்படியான ஒரு பிக் எடுத்தேன்னா அது பிரசாந்த் வீர் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன அந்த பிரைஸ் டேக் தான் 14.2 crores போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, செம்ம பிளேயர். டீமுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவை. அதுவும் ஜடேஜா போனதுக்கு அப்புறம். ஸோ நம்பர் 8 பிரசாந்த் வீர். நம்பர் 9 அக்கீல் ஹுசைன் ஆர் மேட் ஹென்ரி. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மேட் ஹென்ரி தான் போவேன். ஏன்னா இந்தியாவில் ஃபாஸ்ட் பவுலிங் தான் இப்போதைக்கு. ஸோ மேட் ஹென்ரி நம்மகிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. நம்மகிட்ட ஸ்பின்னிங் கூட 100 அகமது இருக்காரு. மேட் ஹென்ரி கண்டிப்பாக ஆடியே ஆகணும். மேட் ஹென்ரி தான் மோஸ்ட்லி ஆடுவார். பட் அந்த ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன் ஃபுல்லாக ஸ்பின்னிங் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அக்கீல் ஹுசைன் ஆட வைக்கலாம். ரீசெண்டாக பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். நம்பர் 9 இறங்கி டீசெண்டாக இல்லை, நல்லாவே ஆடுவார். பட் ஆனால் மேட் ஹென்ரி தேவை. அந்த டெத்து அந்த இனிஷியலாக ஸ்விங்கி கலியில் இருக்கும்போது மேட் ஹென்ரியும் போலிங் போட்டால் அம்மா இருக்கும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்மகிட்ட டெத்தில் வெறும் நத்தனேஸ் மட்டும் தான் இருக்காரு. ஸோ கூட கலியோ இல்லை மேட் ஹென்ரியோ வச்சு தான் நம்ம போட்டாகும். ஸோ அதனால் மேட் ஹென்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. அதனால மேட் ஹென்ரி வில் பி தேர். நம்பர் 10 நாத்தன் எல்லிஸ். இவர் தான் இவர் நம்பி தான் டீமே இருக்கு டெத் பவுலில். அதனால் நாத்தன் எல்லிஸ் கண்டிப்பாக எல்லா மேட்சுமே ஆடதான் போகிறான்னு நான் நினைக்கிறேன். அதனால நாத்தன் எல்லிஸ் ஆடதான் போகிறாங்க. நம்பர் 11 100 அகமதுங்க. இவரை தான் நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் பிரைமரி ஸ்பின்னரே 100 அகமது தான். அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் மூசா. ஒரு ராகுல் சாகர் இருக்கார் பேக்கப்புக்கு. பட் 100 அகமது தான் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் அவனில் இருப்பார். நம்பர் 12 கலீல் அகமது. இவர் டெஃபினட்டாக ஆடதான் போகிறாரு. இவர் அந்த போன வருஷமே பார்த்துருப்பீங்க பவர் பிளே தெரிய விட்டு பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ டெஃபினட்டாக இந்த வருஷமே இவர் கண்டினியூ பண்ணுவார். ஸோ இதுதான் டோட்டல் பிளேயிங் லெவன். ஸோ மறக்காம விஆர் செக் அவுட் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இப்போ என்னென்ன ப்ராப்ளமாக இருக்குது இந்த லெவல் அப்படின்னு பார்த்துறோம். மெயின் ப்ராப்ளமே அந்த டெட் பவுலிங் தான். நாத்தன் எல்லிஸை நம்பி தான் இருக்குமே. அவரும் அடி வாங்கிட்டாருன்னா முடிஞ்சது கதை. போன வருஷமே பார்த்துருப்பீங்க கூட கலி போட்டாலோ இல்லை அன்சில் கம்போஸ் போட்டாலோ இல்லை பத்தினாவே போட்டாலோ அப்படின்னு தான் நோக்குனாங்க. இந்த வருஷம் நாத்தன் எல்லிஸ் டீசன்ட் டெட் பவுலிங் அட்டாக். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவோட T20 பிரைமரி பவுலர் அவர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு செம்மையாக போட்டு வந்துடுவார் நாத்தன் எல்லிஸ். கூட யாரோட போடுறது
நெக்ஸ்ட் அந்த சர்ஃப்ராஸ் கான் பிளேஸ்ல அந்த சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா, அப்புறம் உருவி பட்டேல் அம்மா பேட்டிங் நான். அப்புறம் நமக்கு பேக்கப் கூட செம்மையா இருக்கு. உருவி பட்டேல் வெளியே உட்காந்துருக்காருங்க. என்ன தப்பு பண்ணா இவமா பெரிய பேர் தெரியுமா அப்படின்ற மாதிரி போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் நைட்லி உருவி பட்டேல் அந்த பிளேஸ் இப்போதைக்கு கிடைக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க உங்க பிளேயும் என்னவா இருக்கும், இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போய்